அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 25 மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புதன்கிழமை. இன்று புதன் பகவானுக்குரிய ஒரு நாளாக இருக்கும். இன்று புதன் கிரகம் நம்முடைய வாழ்க்கையில புத்திசாலித்தனத்தையும் தொழில் நிலைத்தன்மையையும் பேசுகின்ற திறனையும் வர்த்தக லாபத்தையும் பண வசதி கல்வியோட வளர்ச்சி மனதில் அமைதி இத்தனையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகத்திற்கான ஒரு நாளாக, அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதன்கிழமை என்றாலே புதன் பகவானின் ஆகம சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிலும் இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை என்பதால் இன்று இரவு இந்த இரவு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு தீப வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை அடுத்த 48 மணி நேரத்தில் மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இரவாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மாசி மாதம் என்பது உள்ளத்தில் இருந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். புதன் கிரகம் என்பது மனதை தெளிவாக்கக்கூடிய ஒரு கிரகம். இரண்டு சக்திகளும் ஒரு நேரத்தில் சேரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள், பயங்கள், தடைகள், ஆளுமை பலவீனங்கள் அனைத்தும் கரையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதனால் இன்று நீங்க செய்யக்கூடிய வழிபாடு மனதிற்கு தெளிவையும், பேசுகின்ற வாக்கில் காந்த சக்தியையும், நாளை தொடங்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் வெற்றியையும், உங்களுடைய இன்டர்வியூகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், வியாபாரத்தில் லாபத்தையும், பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பையும், கடனிலிருந்து விடுபடக்கூடிய ஆரம்பத்தையும், இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த நாளோட இரவில் நீங்க செய்ய வேண்டிய சில செயல்கள், இதற்கு தேவைப்படுகின்ற சில முக்கியமான பொருட்கள், ஒரே ஒரு பச்சை நிற தீபம், இல்லை என்றாலும் ஒரு சாதாரண ஒரு தீபமானது இருந்தால் போதும். எண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் இல்லைன்னா நெய், இந்த 3 எண்ணெய்களில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்ததாக மது விளக்குவர்த்தி, இது இருந்தாலும் போதுமானது. புதன் பகவானுக்கான இள நாரத்தை போன்ற வாசனை தாவரங்கள், இது இல்லை அப்படின்னு கூறுபவங்க துளசியை கூட எடுத்துக்கொள்ளலாம். இது மட்டும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு போதுமான பொருட்கள். இன்று இரவு 8 மணியிலிருந்து 10 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். இது புதன் கிரகத்திற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். முதலில் உங்களுடைய அறையை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய மேடையில் தீபத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தீபத்தின் முன்பு ஒரே ஒரு பச்சை துணி, இல்லை அப்படின்னு கூறுபவங்க வெறும் ஒரு துணியவாவது நீங்கள் விரித்து கொள்ள வேண்டும். பிரித்து கொண்டு புதன் பகவானின் தத்துவம் காற்று தத்துவம் ஆதலால் ஜன்னலை நீங்க சிறிதளவுக்கு திறந்து கொடுங்கள். அந்த ஜன்னல் வழியாகவோ உங்களுடைய கதவு வழியாகவோ காத்தானது உங்களுடைய வீட்டிற்குள் வரும் பொழுது புதன் பகவான் மிகவும் சந்தோஷம் அடைவார். ஏன் அப்படின்னா காற்றோட தத்துவம் தான் புதன் பகவானுடைய தத்துவமாக இருக்கும். எனவே இந்த காத்தும் ஒரு பக்கம் வரும் பொழுது, தீபம் எரியும் பொழுது இன்னும் அழகாக உங்களுடைய வாழ்க்கையில் புதன் பகவான் எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார். தீபத்தை ஏற்றும் பொழுது மனதிற்குள் மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டும், என் சொற்களுக்கும் என் செயல்களுக்கும் சக்தியானது வேண்டும், என் சொற்களுக்கும் என் செயல்களுக்கும் சக்தியானது வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 7 முறைகள் உங்களுடைய மனதிற்குள் கூறிக்கொள்ளுங்கள். 2 கைஜோடியில் அமைதியாக சில வினாடிகள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்போது அடுத்ததாக மிகவும் ஒரு முக்கியமான பகுதி, இன்று இரவு புதன் பகவானுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 27 முறைகள் கூறலாம். ஏன் 27 முறைகள் கூறுறோம் அப்படின்னா, புதன் கிரகத்தின் 27 நட்சத்திர சக்தியை குறிப்பதற்காக 27 முறைகளில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறப்போகிறோம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, தீபத்தை பார்த்து கொண்டு மெதுவாக உங்களுடைய மூச்சின் ஒளி போல ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் மனதில் ஒரு தடையை மட்டும் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூறுங்கள். இது புதன் பகவானுக்கு மிடித்த ஒரு தீப வழிபாடு மற்றும் மந்திர வழிபாடு. இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் பும் புதாய நமகா, ஓம் பும் புதாய நமகா. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி இந்த ஒரு நாளில் வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மந்திரம் முடிந்ததும் தீபம் அணைந்து விடாது, இயல்பாக அணைய வேண்டும். அதன் முன்பு 2 நிமிடம் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதிற்குள் படம் போல் நீங்கள் கற்பனை செய்யுங்கள். நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் நாளை நிச்சயமாக மாறிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.